வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு சிக்கன் சைடிஷ் தான் செய்ய போகிறோம். அதிக மசாலா இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சிக்கனை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடையும் செய்யலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்து நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய், இது அளவான காரத்தில் இருக்கும். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மல்லி இலையும் கிள்ளி போட்டுக்கலாம். 4-5 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சின்னதாக 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது. ஒரு 30 செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இந்த வெங்காயம் மிளகாய் கலவா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது காரத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திடும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை மிதமான தீயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டு தீ அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க, சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை வாணலியில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிற மல்லி இலையும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ஆந்திரா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சிக்கனை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.